காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீவரம்புத்தூரில் உள்ள கண்ணாடி ஆலையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. முதலமைச்சர் விஜய் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தல். கர்நாடக அணைகளில் 77.537 டிஎம்சி நீர் உள்ளதால் நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டிற்கு விகிதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய 26.954 டிஎம்சி நீரை திறந்துவிட தமிழக அரசு வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி. கட்சி மேலிடம் வழங்கிய புதிய பதவிகளை புறக்கணிப்பதாக எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி வி சண்முகம், அன்பழகன் ஆகியோர் கூட்டாக பேட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை எங்க துணை பொதுச் செயலர் அமைச்சர் இந்த பதவியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் இணைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். பீகார் மாநில இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து வெற்றிமுகம். பாஜக வேட்பாளர் நீரஜ்குமார் சுமார் 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு. மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கன்ஷ்யாம் சிங் தொடர்ந்து முன்னிலை. பாஜக வேட்பாளர் அசுதோஷ் திவாரி சுமார் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி முகம். குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமோக வெற்றி. காங்கிரஸ் வேட்பாளரை விட 30,630 வாக்குகள் கூடுதலாக பெற்று சந்தேந்திரபாய் பட்டேல் அசத்தல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தேனி, நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை. வெப்பம் தளர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சுகாதார உட்கட்டமைப்பை தமிழ்நாடு அரசு பெருமளவில் மேம்படுத்தியுள்ளது. உறுப்பு தானம் செய்வதில் தமிழ்நாடு முதல் இடத்தை பிடிப்பதற்கான விருதை பெற்ற பிறகு அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. சென்ற ஆண்டுகளில் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு அரசு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முதலிடத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டமை, இந்த ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம தொடர்ந்து பில்ட் பண்ணியிருக்கோம். விவசாய பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் அதிகரிக்கும் என மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. விவசாயிகளை இணையும் வஞ்சிக்காமல் தாவேக் அரசு வாக்குறுதி அளித்தபடி முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதை அவமானமாக கருதுகிறார் முதலமைச்சர் விஜய். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதல்வர் வாயில் வடை சுடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வடை சுடுற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. டெல்டா மாவட்டங்களில் நீரின்றி நெற்பயிர்கள் கருகி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல்.
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 34 38 உயர்த்தும் மசோதா கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைப்பு. அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் கனமழை எதிரொலி. சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் கொட்டி தீர்த்த கனமழை. மழைநீர் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். அதிக கனிமங்களுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி. தமிழக அரசின் இயற்கை வளங்கள் துறை வெளியிட்டுள்ள அரசிதழில் அறிவிப்பு. மாற்றுக் கட்சியிலிருந்து தவேகாவிற்கு சென்றவர்களுக்கு பதவி. வைகை செல்வன், கலைராஜன் மற்றும் சி மகேந்திரன் தவேகா முதன்மை செய்தி தொடர்பாளர்களாக நியமனம். பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட். பழனி சார்பதிவாளர் அலுவலக உதவியாளரை பணியிடை நீக்கம் செய்து பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு. கேரள மாநிலம் மழப்புரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் மாநில நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடல். நிலச்சரிவின் போது ஆட்கள் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. சென்னை ஆவடி விமானப்படை மைய தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததில் ஹரியானாவைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது. போலீஸ் சான்றிதழ்களுடன் சிக்கிய கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து முத்தாபுதுப்பேட்டை போலீசார் விசாரணை. விண்வெளியிலிருந்து ஐபோன் மூலம் படம் பிடிக்கப்பட்ட பசிபிக் பெருங்கடலின் பிரம்மாண்ட புகைப்படம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா வீரர் அனில் மேனன் எடுத்த புகைப்படம் வைரல். தென்கொரியாவில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடுமையான வெப்பம். யோன்சாங் நகரில் தொடர்ந்து 5வது நாளாக வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவான நிலையில் மக்கள் அவதி.